கடந்த மாதத்திலே நாம் என்ன தியானித்தோம்? கருப்பொருள் என்ன? திறப்பில் நிற்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? திறப்பில் நிற்பதற்கு ஆயத்தமாய் இருந்த எசேக்கியாவை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ராஜாக்களில் அவனைப் போல் அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் ஒரு ராஜாவும் இல்லை என்று அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவனுடைய ஜெபம், அவனுடைய அர்ப்பணிப்பு திறப்பில் நிற்பதற்கு அவனை தகுதிப்படுத்திற்று. தேவனும் தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரே இரவில் 185,000 அசீரிய வீரர்களை வீழ்த்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் நாம் தியானித்தோம். ஆனால் அதை தொடர்ந்து நம்முடைய எண்ணங்களை நாம் செலுத்துவோம் என்றால், அந்த எசேக்கியாவின் நிலையை 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 நாளாகமம் 32:25, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது என்று. ஒரு திறப்பிலே நின்று தேசத்திற்கு இத்தனை பெரிய விடுதலையை கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்த ஒரு ராஜாவின் வாழ்க்கை பிற்பாடு எப்படி மாறிப்போனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய இருதயம் மனமேட்டிமை ஆனது என்று. அதற்கு முன்பாக அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கிறார். யூதாவை மாத்திரமல்ல, வடதேசத்து இஸ்ரவேல் கோத்திரங்களையும் எல்லாம் கூட்டி சேர்த்து பஸ்காவை அனுசரிக்க செய்து, தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியர்களுக்குரிய பண்டகசாலைகளை எல்லாம் மீண்டும் திறந்து மிகவும் அதிகமான சீர்திருத்த பணிகளை செய்து நிறைவேற்றின ஒரு ராஜா. இப்படிப்பட்ட அவனுடைய செயல்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு சிறந்த அர்ப்பணிப்பின் காணிக்கையாக இருந்திருக்கும். இதற்கு பின்பு அவன் அதிக செல்வமுடையவனாய் மாறினான். பக்கத்து தேசங்களிலெல்லாம் அவனுடைய பெயர் பிரஸ்தாபம் பெரிதாயிற்று. அவனுக்கென்று அவர்கள் எல்லாரும் கப்பம் செலுத்தினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள். அவனுடைய செல்வம் மிகவும் பெரிதாயிருந்தது. அன்றைக்கும் அவன் இப்பொழுது கொடுத்த காணிக்கையை யோசித்து பார்ப்போம் என்றால் முன்னாடி கொடுத்ததோடு அதிகமாக தான் கொடுத்திருப்பான். ஆனால் அவனுடைய மனதை ஆண்டவர் பார்க்கிறார். மனமேட்டிமையானான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனதிலே மேட்டிமையின் சிந்தனை உண்டா என்பதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே முதலாவது ஒரு வசனத்திலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். கடைசியாக உள்ள வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இது அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்தில் உள்ளது. இப்படி பரலோகத்திலே மூப்பர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக அவரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், கனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் அல்டிமேட்டாக அவருடைய நோக்கம் என்ன? தன்னுடைய கையின் சிருஷ்டிகள் தன்னை வணங்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். நான் முதலாவது கேட்ட செய்தியிலும் அதுதான். நான் தேவனானால் என்னுடைய கனம் எங்கே? இங்கே நாம் பார்க்கும் பொழுது இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உம்முடைய சித்தத்தினாலே அவைகளை அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய சித்தம், த வில் ஆஃப் காட். நம்ம எல்லாருக்கும் ஒரு சித்தம் இருக்குது. இந்த சித்தமோ அவருடைய சித்தமோ போராடுகிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள பெரிய போராட்டம். நான் சரியாக தீர்மானம் பண்ணினேன்னா அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டு. ஆனால் அதைத்தான் செய்யணும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும், ஆண்டவர் இப்படி செய்கிறதையெல்லாம் விரும்புவார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் கரெக்டாக சத்தமாக ஆண்டவர் சொல்கிற சத்தமாக வேறு எதை நம்ம மனசே சொல்கிறதா? இது ஒரு பக்கம். இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்த்துவிட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, என் தேவன் விரும்புகிறது நான் என் சித்தத்தை எடுத்து வெளியே வைத்துவிட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பது. இதை முதலாவது புரிந்து கொண்டு, ஆண்டவரே அந்த சித்தத்தை நான் செய்வேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் என்றால் இந்த குழப்பங்களிலிருந்து நாம் வெளியே வர முடியும். கொலோசையர் 1வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்கிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனங்கள் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதை நம்மால் ஒத்துக்கொள்ள முடியுமா? நம்முடைய மனசு ஒத்துக்குமா? அவர் அனுமதிக்கலைன்னா இவைகளெல்லாம் வந்திருக்காது. அதை முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வேத வசனம். நாம எதையும் எங்கிருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எழுதினதில்லை. சகலமும் எல்லாமே அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்பதை பூரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம முதலாவது அவங்கள வெறுக்க மாட்டோம். நமக்கெல்லாம் இன்றைக்கி வெறுப்பு தானே முதல்ல. வாட் அபவுட் 2024 எலெக்ஷன்ஸ்? இப்படி தான் நம்ம எண்ணம் ஓடுது. ஆனால் அவர்களை நம்ம வெறுக்கவும் கூடாது. அது ஆனால் கொஞ்சம் புரிந்து கொண்டு கடைபிடிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். ஏசாயா 19வது அதிகாரம், நம்ம அன்னைக்கு 10 நிறைய பார்த்தோம். அசீரியனை பற்றி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எல்லாம் பார்த்தோம். 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவர்களை குறித்து, சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். யாரையும் ஆசீர்வதிப்பார்? எகிப்தியரையும் ஆசீர்வதிப்பார், அசீரியனையும் ஆசீர்வதிப்பார்.
இஸ்ரவேலாகிய என் சுதந்திரம்னு சொல்லியும் அதை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவருடைய மனது. நம்ம நிறைய நேரம் ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்வதிலே தவறி விடுகிறோம். ஆகையினால் இன்றிலிருந்து ஆண்டவரே நீர் வாரும், நீர் வந்து ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம். நீர் வந்து ஆளுகை செய்வதற்கு எங்களிடத்தில் என்ன தவறு இருக்கிறதோ எங்களுடைய மனமேட்டிமையை நாங்கள் விட்டு விடுகிறோம், நீர் வாரும் என்று சொல்லுவோம். அதற்கு மேலாக நம்ம இந்த ஹியூமன் மைண்டில் தோன்றுகிறதையெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அண்ட சராசரத்தையும் படைத்ததின் நோக்கம் தன் சிருஷ்டியாகிய மனிதனை தன் பூரணத்தன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பங்குள்ளவனாக மாற்றி, 2 காரியம், த பெர்ஃபெக்ஷன் அண்ட் பிளஸட்னஸ் ஆஃப் காட் த கிரியேட்டர். நம்ம யாராவது பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் அவருடைய பூரணத்தன்மைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்காக அந்த சிருஷ்டியின் மூலமாக தன் அன்பையும் ஞானத்தையும் வல்லமையையும் உலகத்திற்கு வெளிப்படுத்துவதே அவருடைய நோக்கம். இது ரொம்ப ஃபிலாசபிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இதை கொஞ்சம் நம்ம நன்றாக புரிந்து கொண்டோன்னா நம்முடைய மனதிலே இன்னும் அதிகமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறும். அவருடைய நோக்கம் அதுதான். அவருடைய பூரணத்தன்மையையும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்மை முதலாவது பங்குள்ளவர்களாக மாற்ற வேண்டும். மாற்றி அவன் மூலமாக எப்படி ஆபிரகாம்கிட்ட சொன்னாரோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பங்குள்ளவனாக மாற்றி அவன் மூலமாக தன் அன்பையும் ஞானத்தையும் வல்லமையையும் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஆண்டவருக்கு கையில் நம்மளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுத்து அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமையை உலகத்துக்கு விளங்க பண்ணுறதுக்கு, ஆண்டவரே நான் உம்முடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், இதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் இந்த ஒப்பு கொடுத்தலில் தான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதை தான் இன்றைக்கி விஸ்தாரமாக கொஞ்சம் பார்க்குறோம். தேவன் தம்மை தான் உண்டாக்கின மனிதன் மூலமாக வெளிப்படுத்தும் முகாந்திரமாக தன் நற்குணத்தையும் அன்பையும் மகிமையையும் அவன் பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் எந்த அளவுக்கு அவருடைய இந்த நற்குணம், அன்பு, மகிமை, த குட்னஸ், த லவ் அண்ட் த க்ளோரி ஆஃப் காட், இதை நான் பெற்றுக்கொண்டு கையாளுகிறதற்கு திறமையுடையவனாக இருக்கிறேனோ அந்த அளவிற்கு எனக்கு அவர் தர்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, என்ன வந்துச்சு? மனமேட்டிமை. ஆண்டவர்கிட்ட அப்புறம் கடுங்கோபம் வந்தது. ஸோ இன்றைக்கி தேவனுடைய மகிமையை நம்ம மீது ஒரு அளவுக்கு மேலே ஆண்டவர்களால் தர முடியாததுக்கு ரீசன் நாம் அதை கையாளத்தக்க மனப்பக்குவம் உடையவர்களாக இல்லை என்பதே. எனவே தேவன் தம்மை தான் உண்டாக்கின மனிதன் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு விரும்புகிறார். அதுக்கு இந்த மனசு பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த எளிமை எப்படி வரும்? ஆனால் இந்த கொடுத்தல் என்பது ஒரே நாளில் நடப்பதில்லை. இன்னைக்கு இங்கே நின்று ஒரு 4 மணி நேரம் தலைகீழாக நின்று ஆண்டவரே நான் மனத்தாழ்மையாக இருப்பேன்னு அழுது, சில நேரத்தில் நம்ம பாடல்களெல்லாம் பாடும் பொழுது வி பிகம் எமோஷ்னல். இது எல்லாம் நடக்குது. ஆனால் அடுத்த நாள் மனசு எப்படி இருக்குது? ஆண்டவர் இப்படி நம்ம பாடுறதையும் நம்ம கண்ணீர் விடுகிறதையும் நம்முடைய மனநிலையும் எல்லாம் பார்த்து அப்படியே பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த மனத்தாழ்மையை நம்ம மைண்டில் வச்சிடுறது கிடையாது. அது ஒரே நாளில் கொடுக்கக்கூடிய இந்த கொடுத்தல் என்பது ஒரே நாளில் நடப்பது இல்லை. ஒரே வேளையாக கொடுக்கப்பட்டு சிருஷ்டியாகிய மனிதன் அதை தனக்குள் ஒரு சக்தியாகவோ ஒரு சத்துவமாகவோ வைத்து பிரயோகப்படுத்த முடியாது. ஆண்டவர்கிட்டேருந்து மனத்தாழ்மைன்னு ஒரு பேக்கேஜை வாங்கி வச்சுட்டு
நம்ம போகிற இடத்துலலாம் ஹம்பிளாக நம்ம நடந்துக்கலாம். எப்போவுமே ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்துடலாம். இட் இஸ் நாட் கிவன் அஸ் அ பேக்கேஜ், அஸ் ஒன் டைம் மெஷர். ஒரே நேரமாக கொடுக்கப்படுறதில்ல. அன்றாடகம் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம். ஒன்றா தருவார்னா ஆண்டவர் 10 நாள் பட்னி கிடந்தாவது வாங்கிடலாம்ல. செய்வோம், முயற்சியாவது பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஒன்றா தரமாட்டார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ன தான் அவர் சொன்னார் மோசே கிட்ட. ஆண்டவரே உம்முடைய பேர் என்ன? ஐ ஆம் தட் ஐ ஆம். இதுதான் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறது, ட்விஸ்ட் வச்சு தான் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்றைக்கும் வாழ்ந்து எங்கும் வியாபித்து என்றைக்கும் செயல்படுகிறவர் தான் இதனுடைய இருக்கிறவராகவே இருக்கிறேன். தன் வார்த்தையின் வல்லமையால் அனைத்தையும் செய்கிறவர் இந்த மகிமையை சிருஷ்டியாகிய மனிதனுக்கு கொடுப்பதற்கு அவரோடுள்ள உறவில் நிலைத்து நிற்க எதிர்பார்க்கிறார். இந்த மகிமையை நமக்கு கொடுக்கணுன்னா அந்த உறவில் நிலைத்து நிற்கணும். நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? திராட்சை செடி கொடி நிலைத்து நிற்கிறது. அப்போவுமே இதே தான் வந்துச்சு. ஆண்டவர் அதான், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள். அபாய்ட் இன் மீ. இட்ஸ் அ கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இங்கே பார்த்தீங்கன்னா அது நிலைத்து நிற்க எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி ஒரு நாள் குட்டிக்கரணை அடித்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடிடுறதல்ல. ஆண்டவர் நிலைத்து என்றைக்கும் நீ என்னோடு உறவிலே இருக்க வேண்டும். இந்த உறவு ஒருபோதும் உடைந்து விடாத ஒரு உறவு. அது எந்த சூழ்நிலையையும் சார்ந்ததல்ல. இந்த உறவில் ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம லிங்க் ஆகிட்டோன்னா நம்ம சில நேரம் தப்பு பண்ணிடுறோம், ஆண்டவரையே துக்கப்படுத்திடுறோம் இல்லை? மோசமான காணிக்கையை கொண்டு அவருக்கு கொடுக்குறோம். நம்ம நல்லா இருக்கிற நேரம் அவரை கண்டுக்காமல் நம்ம கஷ்டப்படுகிற நேரம் அவர்கிட்ட போகிறோம். இப்படியெல்லாம் இருந்தாலும் அவர் அந்த உறவை விட்டுறதில்லை. He honors the commitment that we made one day. ஆனால் அவர் சொல்கிறது, சரிப்பா நீ இன்னைக்கு திரும்ப வந்துட்ட, இனி நிலைச்சு நில்லு. இதைத்தான் நான் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையையும் சார்ந்ததல்ல, எப்பொழுதும் எங்கும் அவரை சார்ந்து கொள்ள நம்மை அது அழைக்கின்றது. நம்மை அவர் தமது வல்லமையால் தாயின் கற்பத்தில் உருவாக்கினது போல, தாயின் கற்பத்தில் என்னை நீர் தாங்கினீர், என்னை சுமந்தீர், இதெல்லாம் நம்ம பாடிடுறோம். அதுபோல் அவர் இன்றைக்கும் நம்ம தாங்கணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம அவரை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும்? நம்ம எதிர்பார்த்து ஆண்டவரே அந்த உறவிலே நான் நிலைத்து நிற்க உதவி செய்யும் என்ற ஏக்கத்தோடு அவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு உகந்த காணிக்கை. சிருஷ்டியாகிய மனிதன் தான் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆச்சரிய நிகழ்வை நினைத்து தான் நிர்மூலமாகாமல் காத்தது அவர் கிருபை என்பதை ஒவ்வொரு நாளும் முழுவதுமாக நினைத்து தேவனிடத்தில், இப்போது நான் எப்படி ஆரம்பத்தில் காக்கப்பட்டேன் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103 இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணென்று தான் அவர் நினைக்கிறார். நம்ம இன்றைக்கி உலகத்தில் ஆண்டவர் எவ்வளவோ நம்ம உயர்த்தி வைத்திருக்கோம். உலகத்தின் பார்வையில் நம்ம எப்படியெல்லாமோ வளர்ந்து வந்திருப்போம். ஒரு சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுத்துருவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம், 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுவோம், எல்லாம் இருந்தாலும். ஆனால் அவர் நினைக்கிறது, யூ ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் த கிளே. நீ மண்ணாக தான் இருக்கிற, டஸ்ட். அவர் அப்படி தான் நினைக்கிறார் என்பதை நம்ம டெய்லி நினைக்கணும். நம்ம சில நேரம் தப்பு செஞ்சுட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு கூட நமக்கு ரொம்ப ஹெசிடேஷன் ஆகிடுது. ஏன் தெரியுமா? நம்மளே நம்ம பற்றி பெருசாக நினச்சிக்கிறோம், சரி நான் போய் இந்த தப்பை பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அவர் அப்போவும் இப்படி தான் நினைக்கிறாரு, நீ மண்ணு தான்ப்பா, திரும்பி வா, சீக்கிரம் வந்துடுது. அதுதான் எபிரேயர் 4:15 அழகாக சொல்லப்படுற, ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு அவருடைய கிருபாசன தண்டையில் ஓடி வந்துருங்க. சரி, இதை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு எம்டி வெசல் மாதிரி அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நீர் நிரப்பி
நீர் இதில் முழுவதுமாக வியாபித்து நீர் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். பாத்திரமாக கொண்டு வந்து அதில் தேவன் வியாபிக்கவும் தன் வல்லமையையும் நற்குணத்தையும் வெளிப்படுத்த விரும்பி கெஞ்சுகிறவனாக இருக்க வேண்டும். கடமைக்காக வந்து நின்று, ஆண்டவரே நான் வந்திருக்கேன், காலைதோறும் புதிய கிருபையை தருவீங்களே, கிருபையை தாங்க, இன்றைக்குள்ள வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கிருபை தாங்க, தப்பில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியது, அந்த கிருபை அந்த புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கான்டெக்ஸ்ட்டை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எனக்கு எல்லாம் ரொம்ப கசப்பாகி போச்சு வாழ்க்கை, இதெல்லாம் இப்படி இருக்குது, எல்லாம் எரேமியா அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள் படுகிற கஷ்டம் இதெல்லாம் பார்த்து அவர் புலம்புகிறார். இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிட்டோமேன்ட்டு. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் டெய்லி நம்ம வெறுமைப்படுத்தி அவருக்கு முன்பாக நின்றால் ஒழிய அந்த மனத்தாழ்மை வராது. பிகாஸ் நேற்றுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நல்லதை செஞ்சுருப்போம், அதை நினச்சி இன்றைக்கி மனசு பெருமிதம் கொண்டு தான் இருக்கும். நேற்றைக்கு செய்தது நல்லது தான், ஆனால் அதிலே பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. தேவனாகிய கர்த்தர் 6 நாட்கள் சிருஷ்டித்த பின்பு ஈவினிங் அதை திரும்பி பார்த்து அது நல்லது என்று கண்டார். அதோடு நிறுத்திடணும். நல்லதுக்கு மேலே இது நான் செஞ்சேன்னு நினைக்காம இருப்பதற்கு தான் என்ன செய்கிறத வெறுமையாக்கி, ஆண்டவரே இன்னும் பிச்சை போடுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் நிறைய பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போய் அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் அதே ஒரு இதில் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஒரு நல்ல மனசோடு இருந்தால் என்ன பண்ணுவோம், திருப்பியும் கொடுப்போம். இல்லைன்னு என்ன சொல்லுவோம், நேற்றுக்கு கொடுத்தது அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நீ டெய்லி என்கிட்ட வா, வெறுமையாக்கி அவருக்கு முன்பாக நாம் வந்து நிற்பதை விரும்புகிறார். தேவன் தரும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் நாம் அவர் நமக்கு தரும் வரப்பிரசாதம் என்று உணர்ந்து அவரை தேட வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் இருந்தால் தான் மனத்தாழ்மையை மனசில் ஹோல்டு பண்ண முடியும். இல்லைன்னா இப்போ மனத்தாழ்மையாக இருப்போம், ரோட்டில் போகும்போது டிராஃபிக்கில் ஒருத்தன் குறுக்க வரும்போது என்ன பண்ணுவோம், திரும்பி பார்த்து முறைச்சிட்டு அதுக்கு பிறகு நினைப்போம், ஐயோ நான் இப்படி செய்கிறேனே அப்படின்ட்டு. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது அதுதான். இந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்வதே மனிதனின் அடிப்படை கடமையும் அவனுடைய சிறப்பு அம்சமும் ஆகும். The goodness that you can possess is to be humble all the time. ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்த்தோன்னா அவங்களுடைய மனத்தாழ்மை தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. மனிதனின் சிறப்பு குணங்களுக்கு அடிப்படையான பண்பு மனத்தாழ்மையே. ஆவியின் கனிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே நமக்கு அன்பு செயல்படுத்தணுன்னா மனத்தாழ்மை வேணும். பல நேரத்தில் அன்பு கூறணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அன்பு கூற முடியாத சூழ்நிலை வரும்பொழுது இந்த மனத்தாழ்மை இருந்ததுன்னா அதை மேற்கொள்ள முடியுது. மனத்தாழ்மை இல்லைன்னா, நான் இப்படி செஞ்ச பிறகு இது இப்படி நடந்துச்சேன்னு நம்ம அதை இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தோன்னா அங்கே என்ன வந்துடுது, அன்பு போயிடுது. மனத்தாழ்மை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இல்லாத இடத்தில் இருக்கும் பெருமையே அனைத்து பாவத்திற்கும் அடிப்படை காரணம். உலகம் உருவாவதற்கு முன்பே இப்படி பெருமை கொண்ட தூதர்களே கீழே தள்ளப்பட்டு அதில் முதன்மையான தூதனே சாத்தானாக மாறினான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் என்ன நினச்சான், நானும் தேவனைப் போல் ஆவேன். அவன் அதைத்தான் வந்து ஏவாள்கிட்ட ஆதியாகமம் 3:4 அதே சத்தியத்தை தான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணான். நம்முடைய முற்பிதாக்கள், ஆதி பிதாக்கள்
ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள். 3 நாளை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். அவருக்கு சமமாக நீங்கள் இருப்பீங்க. நல்லது தீமையெல்லாம் நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம். யூ நீட் நாட் டிபெண்ட் ஆன் காட். ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தேவன் அறிவார். அதனால தான் நீ அதை சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு நீ அவங்களுக்கு சமமாக போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு சமமாக போகணும்னு நம்ம நினைக்கல, நானும் கடவுளாயிரலான்னு நினைக்கல. ஆனால் தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிற வழிகளை நாம் பின்பற்றுவதற்கு கேள்வி கேட்டுட்டு பல நேரத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை காட்டினார், சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு. அவருடைய சித்தம் என்ன சொல்லிச்சுது? இது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவர் கடைசியில் ஜெபம் பண்ணுறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால் நீங்கட்டும். அப்போ அவருக்கும் ஒரு சித்தம் தனியாக இருந்தது. அந்த சித்தம் தேவ சித்தத்திற்கு அகெயின்ஸ்டாக தான் வேலை செய்யுது. ஆனால் அந்த சித்தத்தை எடுத்து தள்ளி வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அங்கேயும் மனத்தாழ்மை தான். நம்ம இன்னைக்கு ஹவு கேன் வி சப்மிட் டு காட்ஸ் வில், சப்மிட்டிங் என்று நம்ம பார்த்தோன்னா தாழ்த்தி ஒப்பு கொடு என்று தான் அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஒப்பு கொடுக்க உன்னால் முடியாது. பிகாஸ் யுவர் வில் அண்ட் தி அதர் மேன்ஸ் வில் ஆர் கான்ஃப்ளிக்டிங். நீ உன்னை தாழ்த்தி, ஓகே நான் இதுக்கு சப்மிட் பண்ணுறேன், ஐ வில் சப்ஜெக்ட் myself to that decision என்று சொல்லி நீயா அதை செஞ்சாதான் முடியுமே தவிர அது ஆட்டோமேட்டிக்காக நடைபெறாது. எனவே இங்கே தேவன் அப்படி அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம முதல்ல பார்த்த வசனம் அதுதான், சகலமும் அவருடைய சித்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் பாடினாங்க. அவருக்காகவும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். எனவே இதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போராட்டம் வரும்போது என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம்னு சொல்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால் போராட்டம் லகுவாகி போய்விடும். சொர்க்கத்திலும் பூமியிலும் தன்னைத்தான் மேன்மையாக எண்ணுவதே நரகத்திற்கு வாசலாக காணப்படுகிறது. தன்னை மேன்மைப்படுத்தணுன்னா பூமியிலேயும் ஆனாலும் சரி, சொர்க்கத்தில் ஆனாலும் சரி, பரலோகத்தில் ஆனாலும் சரி, எப்படி அந்த சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டானோ அங்கேயும் தன்னை மேன்மைப்படுத்தினான். இங்கேயும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வைத்த நிலையிலிருந்து நன்மை தீமை அறியத்தக்கதை நாங்கள் உண்டு தேவரைகளைப் போல ஆவோம் என்று தங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது புறம்பே தள்ளப்பட்டார்கள். எனவே நம் மீட்பிற்கு அடிப்படையாக இருப்பது நாம் இழந்த மனத்தாழ்மையை மீண்டும் பெறுவதே. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார் என்றால், நம்ம பிறக்கும் போதே இந்த முற்பிதாக்களின் மனதிலே வந்த இந்த சுயம் என்கிற பாவத்தோடு தான் நாம் பிறக்கிறோம். சுயம் ஒன்று நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சுய சித்தத்தை எடுத்துவிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வித்து எப்படி இருக்கிறது? இந்த சுயத்தை தான் செய்யணுன்றது தான் அந்த வித்து. எந்த செடியும் அந்த வித்து என்ன நேச்சரில் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் வரும். ஏதாவது செடி வித்துடைய நேச்சருக்கு வித்தியாசமாக வருமா? வராது. ஆனால் அதை மாற்றுவதற்காக தான் தேவன் இந்த மீட்பை வைத்திருக்கிறார். அப்போது நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதையெல்லாம் தியானிக்கும் பொழுது அடிப்படையாக நம்மிடத்தில் உள்ள தேவை என்ன? எதை எதிர்பார்க்கிறார்? இந்த மனத்தாழ்மையை தான் ஃபண்டமெண்டலாக எதிர்பார்க்கிறார். இந்த மனத்தாழ்மையை நாம் திரும்பவுமாக பெற்றுக்கொள்வது தான் மீட்பு.
அந்த மனத்தாழ்மை ஒன்றே சிருஷ்டிக்கு தன் சிருஷ்டிகரோடுள்ள ஆதி அன்பை கொண்டு வர முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே எபேசு திருச்சபையை பற்றி சொல்லப்படும் பொழுது என்ன சொன்னார்? நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய். இப்போ ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் லவ். நீ எப்படி இருந்த? எரேமியா 2:2 அதுதான் சொல்கிறார். நீ வாழ்க்கைப்பட்ட போது என்னிடத்தில் இருந்த அந்த அன்பு இன்னைக்கு உன்கிட்ட இல்லை. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள். ஆண்டவர் டெய்லி வந்து ஈவினிங் அவரோடு உறவாடுகிற அளவிற்கு அந்த உறவு வளர்ந்து வந்தது. ஆனால் திரும்பி என்னாச்சு? ஒரு இடத்துல அந்த மனது மேட்டிமை கண்டது. எசேக்கியா ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். தூதனை அனுப்பி ஒரே நைட் 1,85,000 அசீரிய வீரர்களை தேவன் செய்தார். அந்த உறவு அப்புறம் எங்கே போச்சு? வந்தது ஒரே ஒரு மனமேட்டிமை. இன்றைக்கு இந்த மனத்தாழ்மையை மீண்டும் பெற்றுக்கொள்வதே நமக்கு தேவன் வைத்திருக்கிற மீட்பு. மனத்தாழ்மையே இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு வர செய்தது. பூமியில் மனத்தாழ்மையை கொண்டு வருவதற்காக பூமிக்கு அவர் வந்தார். பிலிப்பியர் 2:5-8 வரை யாராவது ஒருவர் வாசியுங்கள். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும். சிந்தை எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லிட்டு அவருடைய சிந்தை என்னன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். வாசியுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இவ்வளவுதான். மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அந்த கீழ்ப்படிதல் எப்போ வருதுன்னா தாழ்த்தும் போது தான் வருது. ஹி சப்மிட்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு இன்றைக்கு தேவை ஆண்டவரே மனத்தாழ்மை. நம்ம ஒன்றும் ஆண்டவர்கிட்ட போய் உங்களோட நான் பெரிய ஆளுன்னெலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கல. ஆனால் நம்முடைய ப்ராப்ளம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு பலன் தாரன்னு உண்மையாக டெய்லி அவர்கிட்டத்தில் கேட்குறதுல நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று. இப்போது இந்த சிந்தையே உங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்க கடவுது. இப்போ இந்த சிந்தை இருக்குதா? கொஞ்சம் கருகலான இதுதான். ஆனால் இதை நம்ம சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டும்தான் இந்த தேசத்திலே நாம் அசீரியர்களை மேற்கொள்ள முடியும். நம்ம என்னதான் பேசி கொண்டு இருந்தாலும் நம்ம பக்கம் கடவுள் வந்து நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம்ல, அவர் வர்றதுக்கு இங்கே இடம் ரெடியாச்சா? வெளிப்படுத்தினல் விசேஷம் கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அவர்? 20வது வசனம் 20-21 வாசிக்கிறேன். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்ம வாரும்னு சொல்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா? ரெடி ஆயிட்டோமா? இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆயத்தப்படுதலில் இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பாவது நகரணும். அதுக்கு தேவை இதுதான், மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மையை மனிதன் அணிந்து கொள்ளும்போது ரட்சிப்படைகிறான். அந்த மனத்தாழ்மை பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மரண பரியந்தம் அவரை கீழ்ப்படிய செய்தது. அவருடைய மனத்தாழ்மையே
பிதாவோடுள்ள உறவையும் மீட்பின் பணியையும் நிலைநிறுத்தும் காரணமாயிற்று. சப்போஸ் ஆண்டவர் மனத்தாழ்மை, இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை எடுத்து மனுஷ சாயல் ஆகலைன்னா நம்முடைய நிலைமையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? புறம்பே தள்ளப்பட்டவர்களாக தான் இருந்திருப்போம். சொந்த ஜனமாக யூதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டே இருப்போம். பரலோகத்தில் அவர் தன்னை தாழ்த்தின போது அவரை மனிதனாக பூமிக்கு வர செய்தது. அவர் வரும்பொழுது பூமிக்கு தாழ்மையை கொண்டு வந்தார். அவரில் காணும் தாழ்மை அவரை ஆளுகை செய்தது. நம்மகிட்ட தாழ்மை இருக்குது, ஆனால் அந்த தாழ்மை நம்ம ஆளுகை செய்கிறதா? எத்தனையோ இடத்துல தாழ்மையாக போய் எல்லாம் செஞ்சிடுறோம். இப்போ ஒரு கூட்டத்தில் நின்றுட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா அன்னைக்கு என் கூட்டத்திலே இருக்கிற ஒருத்தருடைய கார் இன்னொருத்தருக்கு பைக்கில் போய் மோதி, இவர் கார் ஓட்டுனவர் மேலே தான் தப்பு. பைக்காரர் சண்டைக்கு வந்துட்டார். நான் முதலாவது போய் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நிற்கிறேன், வணக்கம் போட்டு அவரை சமாளித்து பேசி எல்லாம் பண்ணேன். பெரிய தாழ்மை போல் தெரிஞ்சுது. ஆனால் மொத்தமாக யோசித்து பார்த்தா எப்பவும் இந்த தாழ்மை இருக்குதா? ஆளுகை செய்யுதா இந்த தாழ்மை? என்னால் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு அவ்வப்போது தாழ்மையெல்லாம் வருது. ஆனால் அந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துவை ஆளுகை செய்தபடியினால் என்ன பண்ணார்? மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். கடைசி வரை அவருக்கு போராட்டம் தான். கெத்செமனேல போய் ஜெபிக்கிறார். அப்போவும் அவருடைய மனசு சொல்லுது, உனக்கு ஏன் இந்த வேலை? நீ என்ன தப்பு பண்ணின? இல்லை, என் பிதா என்னை அதுக்கு தான் அனுப்பினார். நம்ம பல நேரத்தில் இந்த பரலோகத்துக்கு போன பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறோம். எப்படி தெரியுமா? பூனைக்குட்டியெல்லாம் போய் பரலோகத்துக்கு போய் ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி உட்காந்து பயபக்தியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட எல்லாம் வசனம் எல்லாம் கேட்டுட்டு அப்படி ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்துச்சான். நீங்கள் எல்லாம் எப்பவும் இங்கே இருப்பீங்களா? அங்கேயே தான் இருப்போம், உண்மையே தொழுதுட்ருப்போம். அப்படி சும்மா கதை, எங்கேயாவது போய் சொல்லிடாதுங்க. அப்படியே இருக்கும்போது நல்ல இப்படி ஒர்ஷிப் போயிட்டே இருக்க நேரம் ஒரு எலி வந்து தான் பூனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. எதுக்கு? எலியை பிடிக்கிறது. ஆனால் இருக்கிற இடம் எங்கே? பரலோகம். நம்ம கூட பல நேரத்தில் இதே போல் அனுபவம் நமக்கு உண்டு. மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த தாழ்மை அவரை ஆளுகை செய்தது. எனவே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அந்த மனத்தாழ்மை அவர் மரணத்திற்கு தக்க கிரயத்தை செலுத்திற்று. சும்மா எத்தனை பேர் இறந்துடுறாங்க. ஆனால் அந்த மனத்தாழ்மையோடு அது நிறைவேறும் பொழுது அந்த மரணத்திற்கு ஒரு வேல்யூ. உலகத்தில் எத்தனையோ விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. சரித்திரத்தையே ரெண்டாக பிரிச்சிருக்கு. இன்றைக்கு ரட்சிப்பு அவர் ஒரு 12 பேரை வச்சு தான் எல்லாம் சொன்னார். அதுலேயும் ஒருத்தர் போயிட்டார். அந்த 11 பேர் செஞ்சது இத்தனை செஞ்சுரிஸாக அந்த கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அற்புதங்கள் இதெல்லாவற்றுக்கும் காரணம் அந்த மரணத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. சும்மா எல்லா மரணத்திற்கும் வேல்யூ வந்துடாது. அந்த மீட்பின் மூலம் பெற்ற ரட்சிப்பு அவருடைய மரணத்தையும் ஜீவனையும் நமக்குள் தருகின்றது. கொஞ்சம் இதை நன்றாக கவனிக்கணும். The value that was there for the death of Jesus Christ brought the redemption. நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. ஆனால் அந்த மீட்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் 2 இருக்குது. ஜீவனும் இருக்குது, அந்த மரணமும் இருக்குது. அதனால தான் நீ சுயத்துக்கு மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இன்றைக்கு ரட்சிப்பிலே இருக்கக்கூடிய ஜெயத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் அதை முழுவதுமாக சுதந்தரித்து கொள்வதற்கு என் சுயம் மரிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். யார் போதிப்பதும் இல்லை. அப்போ அந்த ரட்சிப்புக்கு உள்ளாக மரணத்தையும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது.
அவருடைய அந்த ஜீவனில் அவருடைய ஆவி இருப்பதால் அவரை போல நாம் வாழவும் அழைக்கிறது. அந்த ஜீவனை நம்ம பெறும்போது எபேசியர் 1:13 யாராவது வாசிங்க, என்ன சொல்லிருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாலே முத்திரைப்படர். எப்போ? ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போது அந்த ரட்சிப்படையும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் அந்த ஜீவனுக்குள்ளாக வருகிறார். அந்த ஆவி இருப்பதால் அவரை போல நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சுயத்திற்கு மரித்து ஜீவனை பெற்ற ஜனங்களாய் சுடரொளிகளாய் பிரகாசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய மனத்தாழ்மையே பிதாவோடு அவர் கொண்டுள்ள உறவிற்கு அடிப்படையும் ஆணி வேறுமாகவும் உள்ளது. மனத்தாழ்மை இருந்தால் தான் அந்த உறவுக்கு தேவையான ஃபவுண்டேஷன், அடிப்படை, அஸ்திபாரம். அது தொடர்ந்து ஆணி வேர்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன பண்ணும்? கீழே மண்ணுக்குள்ளே போய் அங்கே எங்கே தண்ணி இருந்தாலும் சத்துக்கள் இருந்தாலும் அதை எடுத்து என்ன கொடுக்கும்? செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மனத்தாழ்மை மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடுள்ள உறவை காத்து கொள்ள முடியும். இப்படி தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவர் இந்த உறவை பற்றி பேசின காரியங்கள் யோவான் சுவிசேஷத்திலே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் வேண்டுமானால் நான் இதையும் ஷேர் பண்ணுறேன் நம்முடைய குரூப்பில். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குயிக்காக வாசிச்சுட்டு மட்டும் போயிடுறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவருக்கே உள்ள ஒரு ரூல் என்ன? பிதா என்ன செய்யறதுக்கு செஞ்சு காட்டுறாரோ அதை அப்படியே அவர் செய்வார். பிதாவுடைய நோக்கமே அதுதான். மோசேக்கு கூட எப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார். அதுபோல் ஒவ்வொரு நாளும் ப்ளூ பிரிண்ட்டை வாங்கி தான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய அவரிடத்தில் காண்கிறேனோ அதே ஏந்தி நான் வேறொன்றையும் செய்யேன். 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. நம்ம இப்படி சொல்ல முடியுமா? My judgment is correct because I am doing the will of the Father who sent me. சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் இப்போ வழி என்ன? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ஆண்டவரே, இந்த மனத்தாழ்மை எனக்கு தாரோன்னு ஒவ்வொரு நாளும் இதுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் கிளியராக சொல்லிட்டார், எனக்குன்னு ஒன்று கிடையாதுன்ட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. 7:28 இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் சுயமாக ஒன்றுமே செய்யலை என்பதை திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறார். என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். 8:42 நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். 14:10 என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். 14:24 என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. அப்போ அவர் ஒவ்வொரு நாள் அவர் பேசிகிட்டே இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் ஏன் வார்த்தை இல்லை, அவருக்கு வார்த்தைன்னா அப்போ அவர் எப்படி அந்த ஒரு உறவை வைத்திருந்தார்? நம்முடைய உறவு ஆண்டவரிடத்தில் காலையில் உள்ள 10 நிமிஷமா, ½ an hour, 1 hour, அப்புறம் டே டைம் ஃபுல்லாக த கேர்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் உள்ள எல்லாம் இங்கே நிரம்பி இருக்குது. அதான் லூக்கால ஆண்டவர் சொல்கிறார், லௌகீக கவலையினாலும் உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
நம்ம இதை இனம் கண்டு கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே தான் வாழ்க்கைன்னு. ஏன்? அவருடைய மனத்தாழ்மையே நம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம் மனத்தாழ்மைக்கு காரணம். அவருடைய ரட்சிப்பை பெற்ற பரிசுத்தவான்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை என்கிற முத்திரை அவசியம். இப்போ இந்த மனத்தாழ்மை இருந்தால் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அப்படி தானே வசனம் சொல்லுது. யாக்கோபு 4:6 நினைக்கிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ரோமர் 6வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ இந்த மனத்தாழ்மை வந்தால் கிருபை பெற்றுக்கொண்டு பாவத்தை மேற்கொண்டு வாழுகிற அனுபவம் வேண்டும். பாவத்தை மேற்கொள்ளலைன்னா ஒரே கன்க்ளூஷன், மனத்தாழ்மை எங்கேயோ போயிடுச்சு. வேறு எந்த கன்க்ளூஷனும் இல்லை. இந்த சூழ்நிலையினால தான் நான் பாவம் செஞ்சேன், கரெக்டு. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம தாங்கக்கூடிய கிருபை எங்கே போச்சு? அந்த கிருபையை மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் மனத்தாழ்மை போய்விட்டது. எனவே இவைகளெல்லாம் அடையாளம். நம்ம தப்பு செஞ்சுட்டு இருந்துட்டே நம்ம வேற யாரையோ ப்ளேம் பண்ணி சூழ்நிலையை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதை விட மனத்தாழ்மை போயிடுச்சான்னு உடனே செக் பண்ணுங்க. அந்த குறைபாடுகளை சரி செய்வது நம்மை ஆளுகை செய்கின்ற மனத்தாழ்மையே. இப்படிப்பட்ட குறைவோடு நம்ம வாழ்ந்துட்டுடாம நம்மை ஆளுகை செய்கிற மனத்தாழ்மைக்கு விட்டு கொடுப்போம்னா, முதலாவது மனத்தாழ்மை வேணும், ரெண்டாவது அந்த மனத்தாழ்மை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆளுகை செய்கிற மனத்தாழ்மையை கொண்டு இந்த குறைபாடுகளை எல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள. என்ன குறைபாடுகள்? அப்பப்போ தப்பு செஞ்சிட்ருக்குறோம்ல, பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனை இல்லைன்னு சொல்லி நம்மளையே நம்ம திருப்திப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமானாய் இராதபடியினால் அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதே. இதை நான் ரொம்ப மெமரைஸ் பண்ணி வச்சுருக்க சங்கீதம் சின்ன வயசுலே. இதெல்லாம் ஒரு பக்கம். அவரை நம்மை போல் ஒரு மனுஷன். ஆனால் தேவன் விரும்புகிறது மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு கிருபையை பெற்று பாவத்தை மேற்கொள்வதற்கு நம்மை அழைக்கிறார். இந்த உறவு வளரும் பொழுது தேவனுடைய தயவு, தேவனோடு நிலைத்திருத்தல், அவருடைய வல்லமைகளில் பெருக நாம் முடியும். இந்த உறவு நமக்கு வரும்போது மனுஷர் தயவு, தேவனுடைய தயவு எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்? கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேவனோடு நிலைத்திருத்தல், அவருடைய வல்லமை பெருகும். இந்த உறவில் வளர்ச்சி இல்லாமல் போகும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்கிறேன். நம்ம ஸ்டாக்னண்ட்டாக எத்தனை வருஷம் நின்றுட்டுருக்கோன்னு இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். விசுவாசம் வளராது. அற்ப விசுவாசிகளேன்னு தான் ஆண்டவர் சொன்னாருன்னு அதையே இன்னும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அன்பு வளராது, சந்தோஷம் பெருகாது, தேவ வல்லமையும் வாழ்க்கையில் காணப்படாது. இதெல்லாம் மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸாக இருக்கா? ஃபண்டமெண்டல் அடிப்படை மனத்தாழ்மை மிஸ் ஆகி நிற்குது. மனத்தாழ்மை என்கிற மண்ணில் தான் கிருபை வேரூன்றி நிற்கும். இவ்விரண்டும் குறைகின்ற போது வாழ்க்கையில் தோல்விகளும் குறைபாடுகளும் பெருகும். அனைத்து கனிகளுக்கும் அடிப்படை பெருகும். ஃபுல் ஸ்டாப். அனைத்து கனிகளுக்கும் அடிப்படை மனத்தாழ்மையே. அப்போ நமக்கு குறைவுகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அதை திருப்பி நான் குறைவு நிறைஞ்ச மனுஷன்னு சொல்லிகிட்டே இருந்து வாழ்க்கையே ஓடிப்போச்சு. நம்ம எல்லாருடைய வயதையும் நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம். இனி மீதி இருக்கக்கூடிய நாட்களில் சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு தவசு காலத்தை தந்திருக்கிறார். மனத்தாழ்மையே அவர் விரும்புகிறதை நம் வாழ்வில் நிறைவேற்ற நாம் கொடுக்கும் ஒத்துழைப்பு. இப்போ ஆண்டவர் பிதா இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகத்தில் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த பொழுது இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையை கடைபிடித்து கீழ்ப்படிந்தது தான் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு. செய்ய நினைச்சது யாரு? பிதா. இஃப் யூ வாண்ட் டு டூ த வில் ஆஃப் காட், கிவ் தட் கோஆப்ரேஷன். நம்மளா ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம கோஆப்ரேட் பண்ணால் போதும். என்ன செய்யணும்? காலையில் எழுந்து இதை எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த எம்டி வெசலை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட, ஆண்டவரே இதை நிரப்போம். வாட் இஸ் தட் எம்டி வெசல்? யுவர் செல்ஃப் வில், நம்முடைய சுய சித்தம்.
இதை செய்கிறதற்கு சொல்கிறது பிரசங்கம் பண்ணுறது எல்லாத்தை விட செய்கிறது கடினம். ஆனால் செய்வேன் என்று இன்றைக்கி ஒரு பிரதிஜ்ஞை பண்ணுவோம். ஆண்டவர் உதவி செய்வார். இந்த மனத்தாழ்மையின் முக்கியத்துவத்தையும் அதன் தாற்பயங்களையும் திருச்சபைகள் புரிந்து கொள்ளவில்லை, எனவே போதிப்பதும் இல்லை. திருச்சபையில் மனத்தாழ்மையை பற்றி இப்படி டிஸ்கிரிப்டிவாக நான் கேட்டதில்லை. இதையெல்லாம் என்னுடைய கிரெடிட்டுக்கு நான் எதுவும் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு சில வெளிப்பாடுகளை இதில் என்னுடைய எதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆண்ட்ரூ முரே ஹியூமிலிட்டின்னு ஒரு பெரிய வால்யூம் போட்டிருக்கிறார். அவர் 17th century 18th centuryயில் இருந்தவர். அப்போவே இதெல்லாத்தையும் தெரிஞ்சு எவ்வளவு விளக்கமாக எழுதியிருக்கார். அதை படிக்க 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 நமக்கு அவ்வளவு உற்சாகமாக இருக்குது. ஆண்டவர் இவ்வளவு விளக்கங்களை தருகிறாரே என்று. அது ஒரு காணிக்கை பொருள் போன்றதில்லை. இந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொன்னோன்னா நம்ம ஏதோ ஒரு காணிக்கையை கொண்டு ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு போயிடுறது மாதிரி தயவு செய்து நினச்சிட வேண்டாம். இல்லை ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக தருகிற ஒரு பொருள்னு வாங்கிட்டு போயிடலாம், அதுவும் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஒன் டைம் டிரான்சாக்ஷன். இட் இஸ் செல்ஃப்லெஸ் டிபெண்டன்ஸ் ஆன் காட் எவ்ரி டே. தேவனை காணும்போது நான் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து அவருடைய சித்தமே எனது சித்தம் என சொல்லி என் சித்தத்தை அப்புறப்படுத்தும் நிலைப்பாடே மனத்தாழ்மை. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஹியூமிலிட்டி. அவரை பார்க்குறேன், அவருடைய மகிமையை காண்கிறேன். இதை பார்த்த பிறகு இனி நான் எனக்குன்று ஒன்றுமே இல்லை. அதுதான் பவுல் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சவுல் பவுலாக மாறினார். ஏசாயாவும் அதை தான் சொன்னார். அதை பார்த்த உடனே he realized that he was a man with unclean mouth. இப்போ இதே போல நாம் உணர்வடையக்கூடிய நேரங்கள் வாழ்க்கையில் உண்டா? என்னுடைய சித்தத்தை எடுத்து வைத்துவிட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணி. நாம் பல ஆண்டுகள் தேவனை அறிந்திருந்தும் அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் சீஷர்களாய் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது உண்மை. ஆண்டவரை தெரியும், இயேசு கிறிஸ்துவை தெரியும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் எல்லாம் தெரியும். இப்போ லென்டன் டேஸ், புதன்கிழமை லாஸ்ட்டு ஆஷ் வெனஸ்டேலேருந்து எல்லாம் ஃப்ரைடே போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். எத்தனை வருஷம் போயிருக்கிறோம். அப்புறம் குட் ஃப்ரைடே ஒன்று வரும், அதோட எல்லாம் முடிஞ்சு. ஆனால் அவர் சொன்னார், நம்ம அதையும் தியானிச்சிட்டோம். மத்தேயு 11 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். அதை கற்றுக்கிட்டோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். மனத்தாழ்மையை இயேசு அடிக்கடி அறிவுறுத்தினார். ஆனால் சீஷர்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாய் போனார்கள். கடைசி சப்பர்லையும் லாஸ்ட்டு சப்பர்லையும் யார் பெரியவன் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மிஸ்ஸிங் எலிமெண்ட் பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னார், உங்களில் பெரியவனாக இருக்குன்னு நினைக்கவே முதல்ல எல்லாவனுக்கும் வேலைக்காரனாக இரு, காலை கழுவு, எல்லாம் அவர் அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். இந்த ஜனங்களுக்கு புத்தியே வரல, திருந்தலை. ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா, நம்ம இப்படிப்பட்ட கொஞ்சம் பேருக்கு கூட இருந்தோன்னா சீக்கிரம் இவங்களை விட்டுட்டு இது ஒரு தேராத கேஸுன்னு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை கடைசி வரை சொல்லி கடைசியிலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்க செய்தார். மனத்தாழ்மை இல்லாவிடில் பெருமைதான் இருக்கும். தேவனிடத்தில் வரும்பொழுதெல்லாம் பெருமையின் ஆபத்தான தன்மையை நினைத்து கெஞ்சுவோம். மனத்தாழ்மை இல்லைன்னா அங்கே இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு பேர் தான் பெருமை. நாம் பெருமைப்படலைன்னு சொல்லுவோம், நாம் பொறாமையே படமாட்டேன்னு சொல்லுவோம் இல்லை? தட் இஸ் த மோஸ்ட் காமன் திங் தட் நோபடி ஹேஸ். யாரை கேட்டாலும் நான் பொறாமைப்பட மாட்டேன், நான் பெருமைப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் மோஸ்ட் காமன். அப்படின்னா யாருக்கையோ இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெருமை ஆண்டவரே என் மனசில் வந்த எசேக்கியாவின் நிலைமை போல் ஆகிடும் ஆண்டவரே எனக்கு. நான் ஒருவேளை நேற்றைக்கு திறப்பில் நின்று ஜெபிச்சிருப்பேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு பெருமை வேண்டாம், மனமேட்டிமை வேண்டாம். உபவாசித்து ஜெபிப்பது கூட நல்லது. இதற்கென்று ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதுதான் நான் இதில், அதாவது மனத்தாழ்மையில் பெருமை எவ்வளவு குறைவுபட்டிருக்கிறேன் என்பது விளங்கியது. இதற்காக நம்ம ஆண்டவரே மனத்தாழ்மையான ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் அது தெரிந்திருக்கிறது, எவ்வளவு குறைவுகள் இருக்கிறது. நம்ம அதுவரைக்கும் இதெல்லாம் மனத்தாழ்மை இல்லாத காரியம் நினைக்கவே மாட்டோம், பெருமை நினைக்க மாட்டோம். நம்ம அறியாமலே எங்கேயாவது ஒரு விஷயத்தில் நான் இதோ அவங்களோட நல்லா தான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி ஒரு எண்ணம் வரும். அதை என்டர்டெயின் பண்ணுவோம். இவைகளை தவிர்க்க வேண்டும். இதிலிருந்து விடுபடுவது கடினம். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போலவே அன்றாடகம் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது நம்முடைய மனசில். சர்ப்பம் வந்ததும் போனதும் இந்த கதையை சொன்னதும் இதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் அது பெரிய ஆபத்தை கொடுத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இது அன்றாடகம் நடந்து கொண்டிருக்க. இதை உணர்ந்து மனமுடைந்து ஜெபித்தால் கிறிஸ்து இடைப்பட்டு கிருபையினால் நம்மை தாங்குவார். மனத்தாழ்மையை நாமும் அணிந்து கொள்ளலாம். ஏன்னா இதை மனமுடைஞ்சு நம்ம ஜெபிச்சோன்னா, when you have a broken spirit, தேவரீர் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எதுக்கு எதுக்கு நொறுங்குண்டு ஜெபிக்கிறோன்றதான் முக்கியம். நமக்கு பிரச்சனை வந்தால் உடைஞ்சு போய் ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம். இது ஃபண்டமெண்டலாக இருதயத்தில் டெய்லி நடந்துட்டுருக்கிற ஒரு பிரச்சனை என்பதை நினைத்து நம்ம எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ்வோமா? எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போதே வலக்கரத்தாலே தாங்குகின்றீர். மனபாரத்தால் சோர்ந்திடும் போதே ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீர். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நீர் யாவும் முடித்தீர். உமக்காக நான் என்ன செய்வேன்? எந்த ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனத்தாழ்மை எங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மனத்தாழ்மையை பாராட்டுகிறோம்,
மனத்தாழ்மையுடையவர்களாய் பல இடங்களிலே நடந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆனால் அது எங்களுடைய இருதயத்திலே ஆளுகை செய்கிறதாக மாறினால் மாத்திரம்தான் நீர் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கை மூலமாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியும் ஆண்டவரே. நாங்களாக பெருசாக எதுவும் செஞ்சிடணுன்ட்டு கூட இல்லை. நாங்கள் நீர் செய்வதற்கு எங்களை விட்டு கொடுத்தால் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை அறிந்து கொள்ளாமல் எங்களுக்கு தேவனை நன்றாக தெரியும் என்று நாங்கள் பேசிக்கொண்டே வாழ்ந்த நாட்கள் போதும். உம்முடைய மனத்தாழ்மையும் உம்முடைய சாந்தத்தையும் நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு நேர் கிருபை தாரும். இந்த மனத்தாழ்மையை பற்றி நீங்கள் மலை பிரசங்கத்தில் ஆண்டவரே சொன்னீர். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதெல்லாம் எங்களிடத்தில் காணப்படல ஆண்டவரே. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீரே. எங்களுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கிறது என்று சிந்தித்து பார்க்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த தபசு நாட்களிலே நாங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று சொன்னீரேன். இதையெல்லாமோ கேட்டுட்டு ஓடாம ஆண்டவரே, நீர் இந்த மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு பரலோகத்திலே தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ சாயலானீரே. மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை தாழ்த்துவதற்கு கிருபை தாரும். நாங்கள் விரும்புகிற அல்லது எங்களுடைய விருப்பத்திற்கோ எங்களுடைய எதிர்பார்ப்புக்கோ புறம்பான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? ஹெல்ப் அஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். மனத்தாழ்மையை அந்த இடத்துல கூட நாங்கள் காட்டுவதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சுவாமி. கிருபையை தாரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நாங்கள் இப்படி ஆண்டவரே உம்மை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் சென்று எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் வாழ்க்கை நடத்தும் பொழுது எங்களுடைய குடும்பமே ஒரு பரலோக அனுபவத்திற்குள்ளாக வரும் ஆண்டவரே. அந்த பரலோக அனுபவம் எங்கள் குடும்பத்திலிருந்து பக்கத்து வீடுகளுக்கு செல்லவும், எங்கள் திருச்சபையை பற்றி பிடிக்கவும் ஆண்டவரே, இந்த தேசத்திற்கே நாங்கள் சாட்சிகளாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க நீர் சித்தம் கொண்டீரே. அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி.